ஸோ அனைத்து விதமான பிராண்டுமே காஸ்கோவில் இருக்கும். இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த ஹோல் செக்ஷனே இருக்கும். நம்ம சாப்பிட்ற ரைஸ் கூட காஸ்கோவில் கிடைக்கும். லேப்டாப் செக்ஷன்ஸ் இங்கே. எப்படி இருக்கீங்க? நம்ம வந்து இப்போ ஃப்ளூகவெல் டெக்ஸஸ் அப்படின்ற இடத்துல இருக்கோம். ஃப்ளூகவெல் டெக்ஸஸ் அப்படின்றது ஆஸ்டின்ல இருந்து ரவுண்ட் ராக் போகும்போது வர முந்தின சிட்டி. ஃப்ளூகவெல் டெக்ஸஸ் ஏன் வந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்க வந்து ஒரு காஸ்கோ இருக்கு. கொஞ்சம் சாமான் வாங்க வேண்டி இருந்தது. சரி வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இங்க வந்தோம். இந்திய மக்கள் நிறைய ஷாப் பண்ற இடம் வந்து காஸ்கோ. மெம்பர்ஷிப் இருந்தாதான் உங்களால காஸ்கோல பொருளே வாங்க முடியும். மெம்பர்ஷிப் வந்து டிஃப்ரெண்ட் லெவல்ஸ் ஆஃப் மெம்பர்ஷிப் இருக்கு. பேசிக் மெம்பர்ஷிப், எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப் அப்படின்னு சொல்லிட்டு. எக்ஸிக்யூட்டிவ் மெம்பர்ஷிப் $120, 2%. அதாவது இப்போ நீங்க $100 ஒரு பொருள் வாங்குறீங்க அப்படின்னா $2 திரும்ப கொடுத்துட்றாங்க. அப்படியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்ந்து உங்களுக்கு $120 வந்துடும். கண்டிப்பா நிறைய சேவிங்ஸ் இருக்கு. சேவிங்ஸ் இருக்கிறதுனாலதான் நம்ம ஊர் மக்கள் இங்க காஸ்கோல வாங்குறோம். ஜிம் செனகல் அண்ட் ஜெஃப் பிராட்மன் இவங்க தான் காஸ்கோவை ஆரம்பிச்சவங்க. இவங்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி 1976ல சோல் பிரைஸ் அப்படின்றவரு பிரைஸ் கிளப் சொல்லிட்டு ஒன்னு வச்சிருந்தாரு. அதுக்கப்புறம் ஜிம் செனகல் அண்ட் ஜெஃப் பிராட்மன் காஸ்கோ வேர் ஹவுஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் மர்ஜ் ஆயிட்டாங்க. அதற்கு வந்து பேரு பிரைஸ் காஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது. 1997ல இதற்கு காஸ்கோ ஹோல்சேல் அப்படின்னு சொல்லிட்டு பேர் மாறிடுச்சு. சோ இப்போ அந்த காஸ்கோ கடைக்கு தான் போறோம். வாங்க. இங்க பாருங்க நிறைய கார்ஸ் இருக்கு இங்க. இதுல இன்னொரு இன்ட்ரெஸ்டிங் திங் என்னன்னா, இங்க கேஸ் போட்டீங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பிரைஸ் கொஞ்சம் கம்மியா இருக்கும். மாற்றுத்திறனாளிகளுக்கு, வயசானவங்களுக்கு, அவங்களாம் வந்து இப்போ நடக்க முடியலன்னா நீங்க அழகா இந்த கார்டை யூஸ் பண்ணிட்டு நீங்க நடந்து போகலாம். வாஷிங் மிஷின் கூட நீங்கள் காஸ்கோவில் வாங்கலாம். எல்லா விதமான பிராண்ட்ஸும் வச்சுருக்காங்க. எல்ஜி, சாம்சங். இந்த ஃப்ரிட்ஜு பாருங்கள். நம்ம ஊரில் இருக்குல்ல இல்லையா கடைகள், வசந்தன்கோ, விவேக்கன்கோ, அது மாதிரி இங்கே எல்லாமே வந்து காஸ்கோவில் கிடைக்குது. எல்லாமே எலக்ட்ரானிக் செக்ஷன் இதெல்லாம் காஸ்கோவில். ஸோ அனைத்து விதமான பிராண்டுமே காஸ்கோவில் இருக்கும். அதே மாதிரி காஸ்கோவில் நீங்கள் வாங்குறதோட காஸ்கோ ஆன்லைனில் வந்து நீங்கள் இந்த பொருட்களை வாங்கலாம். அதற்கும் மெம்பர்ஷிப் லாகின்லாம் இருக்குது. மேட்ரஸ் பாருங்கள், அடுக்கும் மெத்தை. இங்கே பார்த்தீங்கன்னா காஸ்கோவில் ஃபார்மசியும் இருக்குது. வால்மார்ட்லேயும் ஃபார்மசி பார்த்தோம். அதே மாதிரி காஸ்கோவில் கண்ணாடி கடையும் இருக்குது. காஸ்கோ ஆப்டிக்கல் அப்படின்னு சொல்லிட்டு. டைலினால் அப்படின்ற ஒரு மருந்து. டைலினால்ன்றது நம்ம ஊரில் டோலோ 650 மாதிரி. இங்கே பாருங்க ரோவிங், பேடல் போட், கயாக் அப்படின்றது இங்கே ஃபேமஸ் இல்லையா. இந்த கயாக் கூட இங்கே வச்சுருக்கோம். புல் வெட்டுறது அதுக்கும் மிஷின் இருக்குது பாருங்கள். $500. அதே நீங்கள் காஸ்கோவில் வாங்கலாம். இது உங்கள் வீட்டு பேக்யார்டு இல்லை எங்கேயாவது வெளில செட் பண்ணணும் அப்படின்னா அதுவும் இங்கே இருக்குது. ஸோ ஆஃபீஸ் ஷேர்லாம் கூட வாங்கலாம். லேசி பாய் அப்படின்றது ஒரு பெரிய கம்பெனி. இது வந்து அழகாக ஃபோல்டபுள் டேபிள்ஸ். இது மாதிரி தான் இந்தியாவில் கிடைக்குன்னு பார்க்குறேன். அழகாக மடித்து வச்சிடலாம் நீங்கள் டேபிளை. நம்ம இந்தியா வம்சாவளியை சேர்ந்தவங்களுக்கு உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இது மாதிரி ஒரு டேபிளாவது வச்சுருப்பாங்க. இங்கே பாருங்கள் பீட்ஸ் அப்படின்றது ஒரு பெரிய பிராண்டு. இது வாங்கினா நீங்கள் 4 இது சேர்த்து தான் வாங்கணும். அதுதான் வந்து காஸ்கோவில் ஒரு முக்கியமான விஷயம். இங்கே ட்ரெஸ் எல்லாம் கூட விற்பாங்க காஸ்கோவில். வீட்டுக்கு வெளியில் பேக்யார்டில் போடுற ஃபர்னிச்சர்லாம் அழகாக இருக்கும் காஸ்கோவில். இது $499. இன்னொரு நல்ல விஷயம் காஸ்கோவில் என்னன்னா, காஸ்கோ ட்ராவல் அப்படின்னு ஒரு வெப்சைட் இருக்குது. நிறைய வாட்டி ரெண்டல் கார்லாம் இங்கே தான் புக் பண்ணுவேன். ஜென்ரலாக நீங்கள் டைரெக்டாக போயிட்டு ரெண்டல் கம்பெனி பட்ஜெட்டாக இருந்தாலும் சரி, என்டர்பிரைஸாக இருந்தாலும் சரி, அங்கே புக் பண்ணுறத விட காஸ்கோ ட்ராவலில் பயங்கர சீப்பாக இருக்கும். பட் இப்போ வந்து ரெண்டல் கார்லாம் ப்ரைஸ் ஏறிடுச்சு. எப்போவுமே கார் ரெண்டில் இருக்கிறது முன்னாடி costcotravel.com போயிட்டு அதில் நல்ல டீல் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறது உண்டு. புல்லெல்லாம் போடணும்னா இங்கே பாருங்கள்.
ஆர்டிஃபிஷியல் கிராஸ். இப்போ இதுக்குள்ளே போகிறோம் பாருங்களேன், பயங்கர குளிரும். ஆக்சுவலாக உள்ளுக்குள்ளே ரொம்ப நேரம் நிற்க முடியாது. பால்லாம் இங்கே தான் வாங்குவீங்க டெய்ரி செக்ஷனில். அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்கும் இந்த இடம். முட்டைகள்லாம் பாருங்கள், 8, 18 கிரேட் A லார்ஜ் எக்ஸு. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே ஃப்ரிட்ஜுக்குள்ளே இருக்கிற மாதிரி இந்த ஹோல் செக்ஷனே இருக்கும். பயங்கரமாக குளிரும். ரொம்ப நேரம்லாம் இருக்க முடியாது. நமக்கு என்ன வேணுமோ அதை டக்குன்னு எடுத்துக்கின்னு போகலாம். அதே மாதிரி தண்ணி பாட்டில்லாம் இங்கே இருக்கும் பாருங்கள். கோக்லாண்டுன்றது காஸ்கோவோட பிராண்டு தான். காஸ்கோவில் என்னென்னா நீங்கள் பல்காக தான் வாங்க முடியும், பிச்செல்லாம் வாங்க முடியாது. நம்ம 7-Eleven ஒரு கடை போனோம் இல்லையா, 7-Elevenன்றது நீங்கள் பிச்சு வாங்கிக்கலாம், ஒரு இது ஒண்டி வாங்கிக்கலாம். பட் இங்கே வாங்கினீங்கன்னா எதாக இருந்தாலும் பல்காக தான் வாங்கணும். உதாரணத்துக்கு கிச்சன் ரோல்ஸு இவ்வளோ பெரிய இதை தான் எடுக்கணும். நீங்கள் எடுத்திங்கன்னா மொத்தத்துக்கு ஒரு 4 மாதம் 5 மாதத்துக்கு தேவைன்ற மாதிரி வாங்கிக்கலாம். இப்போ நம்ம ஊரில் ஜிப்லாக் இருக்கு இல்லையா, ஜிப்லாக்கை நிறைய பேர் விரும்புவாங்க. அந்த ஜிப்லாக் இங்கே இருக்குது. காஸ்கோ ஜிப்லாக்கை நம்ம ஊர்லேயே நிறைய பேர் இங்கே வரும்போது வாங்கிட்டு போவாங்க. அதே மாதிரி ஃபுட் ஃபாயில் இதெல்லாம் அவனுடைய காஸ்கோ பிராண்டு தான். அதாவது இப்போ சில ஏரியாலெலாம் பார்த்தீங்கன்னா இந்தியன் கம்யூனிட்டி நிறையா இருக்கும். அந்த இந்தியன் கம்யூனிட்டி நிறையா இருந்ததுன்னா அப்போ இந்தியன் கம்யூனிட்டிக்கு தேவையான சாமான்லாம் நிறையா கொண்டு வந்து வச்சுருவாங்க. நமக்கு என்ன தேவையோ நம்ம சாப்பிட்ற ரைஸ் கூட காஸ்கோவில் கிடைக்கும். இப்போ நான் உங்களுக்கு இந்தியன் ஸ்டைல் தயிர், நம்ம வந்து தயிர் ரொம்ப விரும்பி சாப்பிடுவோம். அது மாதிரி அந்த தயிர் கூட இப்போ நம்ம இந்தியன் ஸ்டைல் தயிர் காஸ்கோவில் கிடைக்குது. நம்ம அனைவருமே கற்றுக்க வேண்டிய ஒரு விஷயம். ஒரு அமெரிக்கன் கம்பெனியாக இருந்தாலும் வெளியூர் கம்பெனியாக இருந்தாலும் அவர் கஸ்டமர் யார் அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி பண்ணுறதுன்றது ஒரு ரொம்ப பெரிய விஷயம். உணவு மீட்லாம் கூட நல்லா இங்கே கிடைக்கும் காஸ்கோவில். இங்கே பாருங்க, வைன் அதெல்லாம் கூட கிடைக்கும். காஸ்கோவில் மட்டும் இல்லை, எல்லா கடையிலையுமே கிடைக்கும். இங்கே பாருங்க, இப்போ காய்கறியும் காஸ்கோவில் கிடைக்குது. எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். வாட்டர்மெலன் எவ்வளோ பெருசாகவும் இருக்குது பாருங்கள். வெங்காயம், கியூட்டி ஆரஞ்சு அப்படின்னு சொல்லுவாங்க. நிறைய பேர் வந்து இதை ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெஷ் ப்ரொடியூஸ் இருக்குது. அங்கே என்ன இருக்குன்னு போய் பார்க்கலாம். இதுவும் ஏசியில் இருக்கிற மாதிரி தான் இருக்குது. பயங்கர குளிர். பட் ஸ்ட்ராபெரி பாருங்கள், மஷ்ரூம், சாலடுக்கு என்னெல்லாம் இருக்கும் அதெல்லாம் இருக்குது. பீன்ஸ் பாருங்கள், கேரட்டு. அதே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நீங்கள் பிச்சு வாங்க முடியாது, மொத்தமாக தான் வாங்கணும். வாழைப்பழம்லாம் வேறு இருக்குங்க. கிட்டத்தட்ட முடிச்சிட்டோம் கடையை. ஃப்ரண்ட் சைடு அந்த கடையை தான் பார்க்கல, அதையும் பார்த்துருவோம் வாங்க. இப்போ பாருங்கள், எலக்ட்ரானிக் செக்ஷன்ஸ் ஆஃப் காஸ்கோ. லேப்டாப் செக்ஷன்ஸ் இங்கே. மேட் கூட இருக்குங்க. கால்ஃப் கார் தாங்க. $2,000. நிறைய பேர் வீட்டில் சண்டே எல்லாம் கிரில் போடுவாங்க. கால்ஃப் விளையாடுறதுல பெரிய கிளப்ஸ்லாம் இருக்குங்க. இங்கே பாருங்கள், பாலக்கீரை, நம்ம ஊர் பன்னீர், இதெல்லாம் கூட நம்ம காஸ்கோவில் கிடைக்கிது. இதெல்லாம் இங்கே வாங்கினது தான். என் கூட ஜிம் செனகல் ஜெஃப் பிராட்மேன் உருவாக்கிய காஸ்கோவை சுற்றி பார்த்ததற்கு மிகவும் நன்றி.